the day's நிகழ்ச்சி, day's program. We'll have Dr. Newton, இந்த the நாளில் Ministry of God's Word now. இந்த காலவேளையிலும் இந்த நிகழ்ச்சியிலே சகோதரர் டாக்டர் நியூட்டன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். And they are very much involved in the youth meeting too, youth work too. அவர்கள் வாலிபருடைய ஊழியத்திலும் மிகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். So we welcome Dr. Newton Vedamanikam to the Ministry of God's Word. Let's give him a welcome. டாக்டர் நியூட்டன் வேதமாணிக்கம் அவர்களை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். குட் மார்னிங். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. All those who are happy, lift up your hands. Thank you. நன்றி. இந்த நாளில் நமக்கு கொடுத்த இந்த முகாமினுடைய அந்த கருப்பொருளினுடைய வசனத்தை யாராவது சொல்ல முடியுமா? மனப்பாடமா? Can any of you stand up and say the verse that based on which the theme has been fixed? சரி. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் யாராவது படிக்கலாம்? சத்தமா படிக்கலாம். ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் அந்த வசனத்தில் 4 காரியத்தை நம் முன்னால் வைக்கிறாரு. ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம், ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். இதில் ஆண்டவர் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் இந்த 4 நாள் முகாமும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தருகிறவராய் நம்ம பார்க்கிறோம். The Lord has kept 4 things, has said 4 things here. He has set life and death, blessing and cursing, and he is asking us to choose life so that you and your seed shall live. Based on this, we have been hearing the word of God based on this text. 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். In verse 20 we read that thou mayest love the Lord thy God, and that thou mayest obey his voice, and thou mayest cleave unto him, for he is thy life and the length of thy days. அந்த தேவனுடைய ஒருவனுக்கு ஜீவன் இருந்தால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார். If a man would have that length of days, God can give him all the blessings that he needs. இன்றைக்கு எல்லாரும் ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. Many of them are running behind the worldly blessings. எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு செல்வம் வேணும், இதையெல்லாம் எப்படி சம்பாதிப்பது என்று யோசித்து அதற்கென்றே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. Many of them are running thinking, how can I get a car, how can I get a house, how can I increase my wealth, and that is being their thought.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. In Luke chapter 12 and verse 15, a man's life doesn't consist in the abundance of the possessions that he has. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் அந்த ஜீவனை தேடுகிறதிலே நாம் விலகி ஓடி விடுகிறோம். ஜீவன் நம்ம Okay. ஆண்டவர் நீங்க இந்த லைஃப் ஜீவனை தேடுகிற காரியத்திலிருந்து சற்று ஒதுங்கிவிட்டு உலகத்தின் காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். we are going away from the things that pertain to life and going along with the world. ஆனா நமக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு அவர் வந்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. But the person who came to give us life is the Lord Jesus Christ. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது வசனத்திலே In John chapter 10 and verse 10 and 11, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I have come to give them life and life that it may be full. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். God says, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவர் ஜீவனை விட்டார் சிலுவையிலே. For God to give us his life, he had to give his life, sacrifice his life for us on the cross. மந்தையில ஆடுகள் இருக்கும் பொழுது அதை ஓநாய்கள் தாக்க வருமா? When the sheep are in the fold, we see that wolves can come to attack them. வேலை கூலிக்கு இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்களா, ஓடிடுவாங்களாம் ஓநாய் வந்துருச்சுன்னா. When the wolves come to attack, all the hirelings or the hired men will flee away. ஆனா உண்மையான மேய்ப்பன் என்ன செய்வாராம்? But the real shepherd, அவர் உயிரை கொடுத்து போராடி அந்த மந்தையை காப்பாராம். he will give his life and he will save the sheep. அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். That is why the Lord Jesus says that he is the good shepherd. அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். He gave his life for us on the cross. எதற்காக? நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக. To give us life, he died on the cross. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு சாய்ஸ் தெரிந்தெடுப்பதற்கென்று காரியங்களை வைக்கிறார். But the Lord always keeps certain things that we may choose from. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அருமையான அந்த ஆதி தகப்பன் தாயை நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை. In the book of Genesis, we see about our early father and mother, Adam and Eve. அந்த ஆதாமுக்கு அவர் எதற்காக அவர்கள் படைத்தார் என்று சொன்னால், தன்னோடு உறவாடுவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். He created Adam and Eve so that they might have a relationship with him, a communion with him. அவரோடு பகல் வேளையில் அப்படியே அவர் கையை பிடித்து நடந்து சந்தோஷமா போயிருப்பாங்க. They would have caught his hand and they would have walked very happily during the day. அந்த சமயத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் மண்ணில் செஞ்சு இவன்கிட்ட கொடுக்குறாரோ அதற்கு யார் பேரிட்டாங்க? ஆதாம் பேரிட்டான். All that God created out of the dust, he gave it to Adam, and Adam only gave names for all those creations. அவ்வளவு உரிமையை கொடுத்த ஆதாமுக்கு, the God who gave so much of right to Adam, அந்த குடும்பத்துக்கு, and for that family, எல்லாவற்றையும் நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் அனுபவித்துக் கொள்ளுங்கள். he told you can enjoy all that is there in the garden of Eden. ஆனா அங்கே ஒரு பழம் வைத்திருக்கிறேன், but there is a fruit there. அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. Do not eat that fruit. அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, if you eat that fruit, சாகவே சாவீர்கள். you will surely die. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா பாருங்க, அந்த சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த பழத்தை சாப்பிட்டு வாழ்க்கையை இழந்து போய்விட்டார்கள். So they ate of the fruit which was forbidden, and because of that they lost their life. அந்த கீழ்ப்படியாமை தான் இந்த உலகத்துக்குள்ள அப்படியே வந்துருச்சு. Because of that disobedience has come into the world.
ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால இந்த உலகம் பாவத்திற்குள்ள போயிடுச்சு. Because of the disobedience of Adam, this world has gone into sin. ஆண்டவர் எப்பயுமே நம்மளுடைய சாய்ஸுக்கு தான் எல்லாத்தையும் வைக்கிறார். God always leaves many things to our choice. நிறைய பேர் நினைக்கலாம் அந்த பழத்தை வைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். Many can think God may not have kept that fruit there. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். But God is giving us a choice. அதன் மூலம் நம்மளை டெஸ்ட் பண்றார். He is testing us through giving us that choice. இவர்கள் இந்த கெட்டதை செலக்ட் பண்றாங்களா நல்லதை செலக்ட் பண்றாங்களா ஆண்டவர் பார்க்கிறார். God is seeing whether you are selecting the good or you are selecting the bad. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம ஒன்று பார்க்கிறோம். In John chapter 7 we see one thing. இடுக்கமான வாசல் வழியா Matthew 7 chapter 30 verses 13. Matthew 7 மத்தேயு 7 13வது வசனம். பாருங்க, ரெண்டு சாய்ஸை நமக்கு கொடுக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னால ரெண்டு காரியங்களை வைக்கிறார். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று கேட்டுக்கு போகிற வாசல். He's keeping so that we might select. He's keeping two different ways before us. Two gates. One is a straight gate and the other one is the wider gate. அந்த 13வது வசனத்துல கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. Broad is the way that leadeth to destruction. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தார் அநேகர் அந்த வாசல் வழியிலே பிரபித்தால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. அதை ஈஸியாக நம்ம போய் அப்ரோச் பண்ணி எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு ஆனந்தமும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். Many of them think that if I go in this broad way, I can get so many things that this world can offer me and I can be very happy. ஆனா ஆண்டவர் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். But God is saying to us, enter ye in at the straight gate. ஏனென்றால் 14வது வசனத்துல ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. Because straight is the gate and narrow is the way that leadeth unto life. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், and few there be that find it. பாருங்க, இந்த ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொள்ள நாம் நம்மை முயற்சிக்க வேண்டும். We need to make efforts so that we might go into the life that God has kept for us. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு அநேக உலகத்தின் மக்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பது அந்த அகலமான வாசல் விசாலமான வாசல் வழியே போய் அநேக உலக பிரகாரமான காரியங்களை பெற்று அதிலே மாய்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. There are a lot of people who are going in the wrong way, in the broad way, so that they are receiving all that this world can offer. இன்று நம்மெல்லாம் சத்தியத்தில் நடக்கிறோம். Today we are all walking in the truth. வசனத்தை கேட்கிறோம். We are hearing the word. வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். We are dedicating ourselves to live according to the word. ஆனாலும் கூட சில நேரங்களிலே தடுமாறி அந்த அகலமான வாசலுக்குள்ள பிரவேசித்து விடுகிறோம். But sometimes when we stumble and we go into that broad way. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வேதத்திலே சில அருமையான வேத புருஷர்களை நம் முன்னால வைத்து இந்த நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து பேச வாஞ்சிக்கிறார். The Lord desires to keep in front of us certain men from the word of God and teach us certain things. இந்த நாளிலே
நாம் சிம்சோனை நாம் பார்க்கிறோம். Today we see about Samson. அநேக நேரங்களிலே நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இந்த சிம்சனை பற்றி நம்ம அதிகமாய் படித்திருப்போம். We would have read more about Samson in the book of Judges. அந்த நியாயாதிபதிகளில் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தையெல்லாம் அப்படியே படித்தோம் என்றால் அந்த சிம்சோனுடைய வரலாறை பார்க்கிறோம். We read about the history of Samson from the book of Judges chapter 13, 14, 15 and 16. அதில் மனோவா என்ற ஒரு தம்பதி இருக்கிறாங்க. There is a couple called Manoah. அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறது. They do not have a child. இந்த சரித்திரத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். You would have read this history, but I'm again telling you. அவங்களுக்கு அநேக நாட்களுக்கு பிறகு கற்பந்தரித்து ஒரு குழந்தையை பெறுவதற்கு அவர்கள் பாக்கியப்படுகிறார்கள். She conceived and they brought forth a child. அவர்கள் அப்போ அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இவர் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. They say one thing, they say that this child shall be a Nazarite unto God. அந்த நசரேயன் என்பது நம்ம என்னாகும் புத்தகத்தில் படித்து பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிற அவங்க திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதான். When we read clearly about the Nazarite from the book of Numbers, it is clearly written that he should not take any wine. அவர்கள் மேலே சவரன் கத்தி படக்கூடாதான். There should not be his head should not be shaved off. அதே போல் அவர்கள் பிரேதங்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாதான். He should not go near to a corpse. கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். He should be holy unto the Lord. இப்படி அநேக காரியங்களை குறித்து அந்த நசரேயனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. There are so many things that are written about Nazarites in the word of God. அது இந்த சிம்சன் நசரேயனாக இருக்க வேண்டிய ஒரு ஆள். This Samson needs to be like a Nazarite. அதற்காகவே சிம்சோனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். That is why God chose Samson. நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால், when we go to the book of Judges and chapter 13, அவன் திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றும் புசியாமலும், நான் அவைகளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றாள். ஆக இந்த 14வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் எந்த காரியத்தையும் இப்படி இந்த அசுத்தமான காரியங்கள் படாமல் பரிசுத்தத்துக்கென்று ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்றிருக்கிறார். ஆனால் 14ஆம் அதிகாரத்தில் இந்த வளர்க்கப்பட்ட இப்படிப்பட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து தேவன் ஒரு பரிசுத்தமானாக இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயாதிபதியாக வாழ வேண்டும் என்று விரும்பிய அந்த சிம்சோன் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் ஒரு அந்நிய நுகத்திலே அவர்களெல்லாம் எந்தவித கலப்பும் வைத்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் சிம்சோன் என்ன செய்கிறான், சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளிலே ஒரு பெண்ணை கண்டு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். So this Samson, he should not take any strong wine, nor he should go do anything that is unclean. But we see in Judges chapter 14 and verse 1 that Samson went out to Timnath and saw a woman. அதே போல் அந்த பெண்ணை பெண்ணை கண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்களை பார்த்த உடனே அந்த பெண் மேலே தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். When he went to Timnath, he went and he saw a woman, and when he saw the woman, he set his interest upon that woman. 3வது வசனத்தில் அவங்க தாய் தகப்பன் இப்படிப்பட்ட பெண் நம்முடைய இனத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என் கண்ணுக்கு பிரியமானவள். When the parents told that she doesn't belong to our people, and he says, no, that doesn't matter, she is pleasing to my eyes. அப்படி கண்களின் இச்சையினாலே அடிமைப்பட்டு விழுந்து போன சிம்சோனை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். We see about Samson who fell because of the lust of his eyes.
அதே மாதிரி ஒரு பிரேதத்து பக்கத்தில் நசரேயன் போகக்கூடாது. ஆனால் ஒரு சிங்கத்தினுடைய உடல்ல இருந்து அவன் வந்து ஒரு தேனை எடுத்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். A Nazarite should not go neck close to a corpse, but we see that he is taking out honey out of a lion's corpse. இதன் மூலம் மாம்சத்துக்கு அவன் இடம் கொடுக்கிறான். Here we see that he is setting aside a place for his own fleshly desire. இந்த மாதிரி கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் அவன் அடிமைப்பட்டவனாய் இருந்து he is a slave to the lust of the eyes and to the lust of the flesh. ஆண்டவருடைய காரியத்தை அலட்சியம் பண்ணினவனாய் இருந்தான். He despised the work of the Lord. நம்ம 13வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அவனை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். We read in the last verse of chapter 13, it says the spirit of the Lord began to move him at times. ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு மனிதன், A man who should be led by the spirit, அதற்கு மாறாக contrary to that, கண்களின் இச்சைக்கும் மாம்சத்துக்கு இச்சைக்கும் அடிமையாகிறதை நாம் பார்க்கிறோம். he becomes a slave to the lust of the eyes and to the lust of the flesh. ஆனால் இந்த கடைசி அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போனா அதே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் நாம் பார்க்கிறோம். But at the end in Judges chapter 16, we 16:21 in 16:21 we see that his eyes have been plucked off. அவன் கண்கள் அதற்கு பிறகு அவனுடைய மரணம் பரிதாபமாக இருந்தது. Afterwards his death was such a pity. இப்படியாக தன்னுடைய கண்களின் இச்சையினாலும் மாம்சத்தின் இச்சையினாலும் அவன் வேசித்தனத்துக்கு அடிமையாக கிடக்கிறான். 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். We see that he went to Gaza and he went unto a prostitute. ஆவியானவரால் ஏவப்பட்ட ஒரு மனிதன், a man who was led by the Spirit, கடவுளுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட மனிதன், a man who was called unto God's ministry, அவருடைய ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு மனிதன், a man who was called to do the ministry of the Lord, கண்களின் இச்சைக்கும் fell for the lust of the eyes, மாம்சத்தின் இச்சைக்கும் for the lust of the flesh, வேசித்தனத்துக்கும் for adultery, அடிமையாகி போய்விட்டான். he went as a slave to fornication, அதனால அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. because of which his end was such a pity. அதே நசரேய விரதத்தை மேற்கொண்ட ஒரு மனிதனை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். We see about a man who was also a Nazarite in the New Testament. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். We see about him in Luke's Gospel chapter 1. அங்கு ஒரு தம்பதியினரை நம்ம பார்க்கிறோம். We see there a couple again. இது கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம அதிகமாய் படிக்கிற ஒரு பகுதி. During Christmas time we read this passage often. அந்த தம்பதியினுடைய இது வந்து சகரியா எலிசபெத் தம்பதியினர். We see the name of that couple is Zechariah and Elizabeth. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த மனோவா தம்பதியினர் போல இவர்களுக்கும் குழந்தை இல்லாமே இருந்தது. Even like the Manoah couple, we see that the Zechariah couple also didn't have a child. இவர்களும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. They also called upon the Lord. ஜெபித்தாங்க. They prayed. ஆனால் அவர்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அநேக காலங்கள் கழித்து பதில் கொடுத்தார். But the Lord answered them after many years. இன்றைக்கி வந்து நிறைய நேரத்தில் நம்மளும் கூட அநேக ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் பதிலே கிடைக்காது. ஆண்டவர் எனக்கு பதில் தரலை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு ஆண்டவர் பதில் தருகிற தேவன். அதனால் வந்து ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இவர் தன்னுடைய குழந்தைக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கற்பந்தரிக்க செய்தார். Many a times we may think God is not answering, but He is a God who answers even after many years. So the Lord heard the prayer of the couple and gave them a child. அவனை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நசரேயனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அது இருக்க வேண்டுமோ அதை குறித்து
யோவானுக்கும் அவன் பேரை வந்து அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God says to them that a child shall be born and you shall name him as John. லூக்கா 1:15 வசனத்தில் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். In Luke chapter 1 and verse 15, for he shall be great in the sight of the Lord and shall drink neither wine nor strong drink, and he shall be filled with the Holy Ghost even from his mother's womb. அவருடைய பர்பஸ் என்னன்னு ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் 17வது வசனம், பிதாவின் இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவனை அழைத்திருக்கிறார். Is the purpose of his calling we see in Luke 1:17, and he shall go before him in the spirit and power of Elias to turn the hearts of the fathers to the children and the disobedient to the wisdom of the just, to make ready a people prepared for the Lord. இப்படிப்பட்ட ஒரு அருமையான உன்னதமான ஊழியத்திற்கு அவனை அழைத்திருக்கிறார். He has called him for such a higher and a greater ministry. அந்த அதிகாரத்தில் பின்னால் வரும் பொழுது, when we come to the latter part of the chapter, அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். We see him that he is a man who is fulfilling that ministry. யோவான் எழுதின நற்செய்தி நூல், the gospel according to John, அதில் அவருடைய ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். we see their ministry. யோவான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறவனாய் வந்தான் என்று பார்க்கிறோம். We see that Jesus Christ, John coming as testifying concerning Jesus Christ. எனக்கு பின் வருகிறவர் என்னுக்கும் முன்னிருந்தவர், the one who came after me is before me, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், therefore he is greater than me என்று நான் சொல்லியிருந்தேனே. I have said of him so. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். He says he is the one. ஆண்டவரை முன்னறிவித்தது யோவான். John was one who foretold about Jesus Christ. ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம். We saw two people. ஒன்னு வந்து சிம்சோன், one was Samson, ஒன்னு வந்து யோவான். the other one is John. ரெண்டு பேருமே பெற்றோருக்கு அதிக நாள் கழித்து பிறந்த பிள்ளைகள். Both of them were born to their parents after a long time. ரெண்டு பேரும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவங்க. Two of them were called to the ministry of the Lord. அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். They were chosen people. ஆவியினால் நிறைந்தவர்கள், ஏவப்பட்டவர்கள். They were filled with the Spirit and they were led of the Spirit. ஆனால் அவன் சிம்சோன் அந்த விசாலமான பாதையிலே போயிட்டான். But Samson took the broad way. ஆனா வந்து இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசித்தது யோவான். And John went through the narrow way. தன்னுடைய 30 வயதுகளுக்கு மேல் அவர் ஊழியம் செய்ய முடியல. He couldn't do his ministry after 30 years of age. தலை சிறைச்சேதம் செய்யப்பட்டது. His head was cut off. ஆனால் அந்த 30 ஆண்டுகளுக்குள்ள அவன் செய்த ஊழியம் மகத்தானது. But great was this ministry that he did by the age of 30. அநேகரை மனம் திரும்ப செய்தார். He made many to repent for the Lord. ஆனால் வந்து சிம்சோனுடைய வாழ்க்கையோ பரிதாபமானது. But Samson's life, the ending of his life was such a big pity. அருமையான தம்பிமார்களே, தங்கைமார்களே, dear brothers and sisters, இந்த நேரத்தில் நமக்கு முன்னால ரெண்டு பேரை நம்ம இந்த நாள் தியானித்தோம். we meditated about two people this morning. நம்முடைய வாழ்க்கை இந்த யோவானை போல அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாக இருக்கிறதா? Is our life like a life of dedication like John? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வந்து அந்தரங்கத்திலே அநேக காரியங்களை வைத்து மாய்ந்து போகிற காரியங்களை நாம்
இந்த நாட்களில் அநேக நேரத்தில் ஈவன் திருச்சபைகளில் கூட கேள்விப்படுகிறோம். We see many people of the world, and even in churches, that people have so many things in darkness, and they are going towards, they are dying with those things. நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போகிறோம், We are going to our workplaces, படிக்கிற கல்லூரிகளுக்கு போகிறோம், we are going to our colleges. அங்கே அநேக உலக பிரகாரமான மக்கள், There are a lot of worldly people. அவங்க பல கட்டுகளினாலும் பாவங்களினாலும் சீரழிக்கப்பட்டிருக்கிற நிலைமைகளை பார்த்து When we see that the slavery and the bondage in which they are founded, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால by their influence, நிறைய பேர் தாறுமாறாய் போய்கிட்டு பார்க்கிறோம். we see that many of them have gone haywire. குறிப்பாக இந்த நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இன்டர்நெட்டுக்கு அடிமையாக கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். Today many of the young men, young people are addicted or a slave to internet. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு நிறைய பாவமான காரியங்களுக்கு There are a lot of sinful things there. நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு ஊழியத்திற்கென்று நாங்கள் போயிருந்தோம். We went to a ministry in Coimbatore. அப்போ அந்த பாஸ்டர் எல்லா முடித்த உடனே அந்த பாஸ்டர் ஒரு 4 தம்பிமார்களை கூப்பிட்டு, இவங்க தான் எங்களுடைய ஆலயத்தினுடைய முக்கியமான பிள்ளைகள், காலையிலே எல்லா காரியங்களையும் இவங்க தான் செய்வாங்க, ரொம்ப நல்ல தம்பிமார்கள் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஜெபத்திற்கென்று கொண்டு வந்து விட்டாங்க. So the pastor brought those 4 brothers and one young man, and they told these are the four important young men in our church. They come in the morning and they set up the church, and they introduced them to us, and they brought them to us for prayer. நாங்கள் உடனே சரி அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். So we told, let us pray for them, and we prayed. ஜெபித்த உடனே என்னுடைய மனைவி ஜெபித்த உடனே அவன் கீழே தடால்னு போய் விழுந்தான். When my wife prayed, that boy just went back and fell down. அவன்கிட்ட அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனதை பார்த்தோம். We saw that a lot of evil spirits went away from him. அப்புறம் நீங்கள் எதுக்குள்ள இவ்வளவு நல்ல ஆலயத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சீங்க, இந்த இப்படிப்பட்ட பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, So I asked him, you come to such a good church, why have you fallen back so badly, and we see you that you are possessed by some evil spirit. உங்கள் பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கவுன்சில் பண்ணி கேட்டோம். So we counseled him and we asked him, what is your problem, what is the sin that you are found in? நான் ஆண்டி நான் ஃபோனோகிராஃபிக்கு அடிமையாகி கிடக்கிறேன். He told, I am an addicted to pornography. இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் இந்த ஃபோனோகிராஃபி அதிகமாய் சிக்கப்பட்டு நிறைய பேருக்கு அது பாவம் என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறான், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்து போயிடுறாங்க. Many of the young men are addicts to pornography because somebody else or my neighbor is watching it. I also watch it and I become a slave to it. அதனால கண்களின் இச்சைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். We need to be very careful to the lust of the eyes. நாங்கள் ஸ்கூல் மிஷனுக்கு போவோம். We go for mission work in schools. 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் கவுன்சில் பண்ணுவோம். We counsel 10th standard and 11th standard children. அவங்க எல்லாரும் போதை மருந்துகளுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க. They are addicted to drugs. அதே மாதிரி ஃபோனோகிராஃபிக்கு அடிமையாகி கிடக்குறாங்க. They are addicted to pornography. இதற்காக அவங்க பணம் தேவை அப்படின்னு சொல்லி வீட்டில் பணத்தை திருடுற பழக்கம் கூட இருக்கிறாங்க. Some of them even are addicted to such an extent that even they steal money out of their own homes. அதனால நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We need to preserve or take care of ourselves. We need to protect ourselves. இன்றைக்கு காலையில் நமக்கு காத்திருப்பு கூட்டம் வைத்தாங்க. We came for the tarrying meeting. நம்ம என்னால் நிற்க முடியும், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு நம்ம சொன்னோம்னா கூட அதிலிருந்து உளுந்து போயிடுவோம். Even if we say that I will not fall away from sin, or we might fall. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம இதிலிருந்து காத்துக்கொள்ளும். But the baptism of the Holy Spirit can keep you away from that sin. அதனால் இன்னைக்கு காலையில் பெறாதவங்க கூட மத்தியானம் காத்திருந்து
கட்டாயம் நீங்கள் பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். So those who have not received the baptism of the Holy Spirit in the morning, in the afternoon you should tarry and you should receive the baptism of the Holy Spirit. அதனால் அருமையானவர்களை இந்த நாளில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். Dear brothers and sisters, in these days we should be very careful. அதே போல் வேத வசனம், But at the same time, the word of God. நம்ம வந்து ரெண்டு காலாவூர் கல்யாணத்தில் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். In the marriage of Cana, we see a miracle that is happening there. அதில் வந்து அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாங்க மரியாள், அவர் என்ன செய்கிறாரோ அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். Mary says to the people who are serving, do as what he is saying, asking you to do. அப்படியே அவங்க போய் தண்ணியை நிரப்புனாங்க. So they filled the jars with water. குறைவுபட்ட திராட்சை ரசம் நிறைவானது. The wine which was lacking became full. அவருடைய வார்த்தை, His word, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, the living word. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், If you receive that living word, நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ள நிற்க முடியும். you can stand in the Lord. நிறைய நேரத்தில் வந்து வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், Many a times we hear the word, வார்த்தைகளை வாசிக்கிறோம், we read the word, வார்த்தையிலே நிலைத்திருப்பதில்லை. but we do not stand in the word. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். The Lord says, be steadfast in the word. இந்த ஏற்கனவே சொன்ன அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். They already told you the anointing should be in you. அதே போல வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க At வேண்டும். the same time, you need to be steadfast in the word. அநேக நேரத்தில் வார்த்தைகளை கேட்கிறதுல நல்லா இருக்கும். Many a times to hear the word, it might be very joyful. இன்னைக்கு நிறைய வழியில நமக்கு வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. There are a lot of channels through which the word is coming to us. ஆனாலும் அந்த வார்த்தையின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த பாவத்திற்கென்று விலகி நிற்க முடியும். Only when we remain steadfast in the word, then only we can avoid being in the sinful habit. அதே போல் இந்த நாளில் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை பற்றி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். I think I can share with you about a man of God and close. ஓர் என்ற ஒரு ப்ரொஃபஸர், தியாலஜிக்கல் ப்ரொஃபஸர் இருந்தார் அமெரிக்க தேசத்தில். Or there was a professor called Or in the United States. அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சரித்திர சம்பவம். It's a historical incident which has taken place many years ago. அவர் வந்து ஒரு சுமார் 40 மாணவர்களை கூட்டிக் கொண்டு இறையியல் கல்வியினுடைய சுற்றுலாவுக்காக இங்கிலாந்து தேசத்துக்கு சென்றாராம். He took students of a theological college and went for an outing to England. அவர் அங்கே போன பிறகு எல்லாரும் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து வந்தார்களாம். தியாலஜிக்கல் இறையியல்ல முக்கியமான இடங்களை எல்லாம். They went out and in England they visited all the theological places when they were going on that tour. ஒரு பாரம்பரியமான வீடும் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு. There was one old home in that list. அந்த ஓல்டு ஹோம்ல வந்து வாழ்ந்தவர் வந்து ஒரு பெரிய இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுப்புதல் வீரனான ஜான் வெஸ்லி. There was one man who lived in that house. A man was responsible for the revival that happened in England. His name was John Wesley. அவர் தான் வந்து மெதடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு உள்ளவர். He played a very important role in establishing the Methodist Church. அந்த மெதடிஸ்ட் சர்ச்சில் அவர் வந்து அவர் அந்த இடங்களில் வந்து நிறைய ஆலயங்களை உருவாக்கி இருக்கிறார். In that place he established many churches. அப்பொழுது இந்த டூர் போன மாணவர்கள் எல்லாருக்கும் அதை விளக்கி காட்டி கொண்டிருக்கிறாங்க. The students went for a tour and everybody were explaining and showing them various things. அவர் பெட்ரூமையும் கொண்டு போய் காட்டினாங்களாம். They went and showed his bedroom. அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் அந்த ஒரு மேட் இருந்ததாம், அந்த தரை விரிப்பு இருந்தது. In the bedroom there was a mat on the floor. அந்த மேட்டில் 2
குழிகள் மாதிரி 2 இடம் இருந்ததாம். There were two small depressions that were found in the mat. அந்த இதை காட்டி அப்போ அந்த ப்ரொஃபஸர் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாராம். இது வந்து ஜான் வெஸ்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முழங்காலில் நின்று நெடுமுழங்கால் நின்று ஜெபித்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னாராம். So the professor told the students that John Wesley, this is the place where John Wesley stood upright on his knees and he prayed. அவர் வெகு நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்ததுனால அந்த குழி விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். Because he prayed every day, the depressions of the knees were found in the mat. அதனால் அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்து விட்டு எல்லாரும் வந்து தன்னுடைய அந்த பேருந்தில் ஏறிட்டாங்களாம். They say all the students saw it and went back and got into the bus. கடைசியில் கவுண்ட் பண்ணி பார்க்கையில் ஒரே ஒரு மாணவனை காணோமா. Then they are counting, they found that one student was missing. அப்போ அவங்க போய் தேடி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்தாங்களாம். So they went back into the house and they searched where this boy was. ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்ட அதே இடத்துல தன்னுடைய முழங்கால்களை பதித்து, ஆண்டவரே என் மூலமும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தானாம். That boy was kneeling exactly in the same place where John Wesley was knelt down, and he was also asking the Lord and praying unto the Lord, Lord, also let there also be another revival through me. அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய அந்த பில்லி கிரகாம், அமெரிக்க தேசத்தினுடைய எழுப்புதல் வீரரான பில்லி கிரகாம் தான் அந்த மாணவன். That student was no one else but Billy Graham, who played a very important role in the revival of American evangelism. அப்படி ஆண்டவருக்கென்று உறுதி படைத்த அந்த மகனை குறித்து அந்த சரித்திரத்தில் வாசிக்கிறோம். We read about the history of this man in the American history. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Today we are saved. நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். We have received the baptism of the Holy Spirit. வேதத்தை அதிகமாக தியானிக்கிறோம். We meditate on the word of God more. ஆனால் ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்கிறோம்? But what are we doing for the Lord? நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தரை பார்க்கிறோம். In Mark's Gospel chapter 5 we read about one person. லேகியோன் என்று பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பார்க்கிறோம். A man who was possessed by the devil, he called himself Legion. அவனை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். The Lord rescues him. அந்த விடுதலை செய்து அந்த எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அதை அந்த பிசாசை வந்து பன்றிக்குள்ளே அனுப்பிச்சிடுறாரு. பன்றி கடலில் விழுந்து மூழ்கி போயிருன்ற அந்த கதையை நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். We know the story very well where he delivered that man and the evil spirit the legion went into the swine and the swine ran downhill and fell into the sea. ஆண்டவர் பாதத்தில் வந்து அவன் வந்து விடுதலை ஆனவனை அமர்ந்திருக்கிறான். When he was delivered, he is sitting there. அவரோடே இருக்கணும்னு வாஞ்சிக்கிறான். He desires that he might be with Jesus. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. But Jesus did not permit him. அவன் தெக்கப்போலி நாட்டில் போய் முழுமையாக ஆண்டவரை அறிவித்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We read that he went all around Decapolis and published what the Lord had done for him. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் கட்டப்பட்டு விடுதலையாகி இங்கே அநேக பேர் வந்திருக்கிறோம். Many of us have been enslaved, but we have been delivered and we are found here. நம்ம வந்து அந்த விடுதலையோடு அமைதியாக உட்கார்வதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. God has called us not to be quiet with the deliverance that we have received. நான் எனக்கென்று பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am living a holy life for myself. நான் எனக்கு அது போதும் அப்படின்னு வாழ்வதற்காக நம்மை அழைக்கவில்லை. He has not called us to live a life that it is enough that I am living a holy life for myself. நம்முடைய தெரிந்தெடுப்பு ஆண்டவருடைய கடைசி கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு தெரிந்தெடுப்பு. Our calling is to fulfill the great and the last commission that the Lord has given to us. அதற்காக நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் வந்து ஊழியத்திற்கு போகணும். பாஸ்டர் சொன்னாங்க அந்த சந்தியாவில் அநேக நேரம் அங்கேயே சைன் பண்ணி ரிசைன் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஒப்பு கொடுப்பாங்க அந்த சந்தியா நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. It is not that when you hear about it that I have to leave my job and I have to go. It is not like that. As pastor told after that Sandhya meeting, everybody will resign. Most of them will resign their job then and there. It's not like that. அதுவில்லை, அதற்கு ஒரு அழைப்பு உண்டு. There is a calling for that. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, but now in these days, in the place wherever you are,
நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துலையோ, the place where you are working, நீங்கள் படிக்கிற இடத்துலையோ, in the place where you are studying, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேயோ in your neighbor's house, நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். you need to publish the love that you received from God. அவர்களுக்கு அன்பை சொல்ல வேண்டும். You need to talk about that love. அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். You need to tell about that good news. அவர்களை ஆண்டவருக்கென்று சீஷராக்க வேண்டும். You need to make them disciples for the Lord. நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் மட்டும் போதாது. It is not enough that we go to the church every Sunday. நான் டெய்லி பைபிளை மெடிடேட் வாசித்துட்டு மட்டும் போனால் போதாது. It is not only enough that I read my Bible every day. ஆண்டவர் அதை விடலாம் மேலான ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Above that, the God has given us a greater responsibility. அதுதான் இவாஞ்சலிசம். That is evangelism. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாபெரும் பணி. That is the great work of doing the work of evangelism, spreading the good news. ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த மகா கட்டளை. It is the great commission or the work that God has given to us before his coming. அதற்கு தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். That is why he has called us, called you and me. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், Your calling, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், your calling. நீங்கள் ஆண்டவருக்குரிய கடைசி கட்டளை நிறைவேற்றுகிற காரியமா? Is it concerning fulfilling the last commission which God has given to you? அல்லது நான் அப்படியே எனக்கென்று வாழ்ந்துக்கிட்டு சுயநலமாக வாழ்ந்துட்டு போகிறேன்னு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? Is your life that no, I am living, let me live for myself and just leave it alone? இந்த நேரம் உங்களுக்கு தற்பரிசோதனை செய்கிற நேரம். This is the time for you to examine yourself. கிறிஸ்டோபர் மார்லோ என்ற ஒரு பேராசிரியர் ஒரு சிறிய நாடகத்தை எழுதினாராம். A person called as Christopher Marlowe wrote about a short skit. அந்த இதில் முக்கியமான கதாபாத்திரம் டாக்டர் ஃபெஸ்டஸ் என்ற ஒருவர். In that skit, an important character was Dr. Festus. அவர் ரொம்ப ஞானமுடையவர். That man, that doctor is a highly intellectual person. அதே நேரத்தில் ரொம்ப அதிக பேராசை பிடித்தவன். But at the same time, he was very ambitious. ஒரு ஜெர்மன் ஸ்காலர். He was a German scholar. அப்படி அந்த ஸ்காலர் அவர் இன்னும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும், அநேக பதவிகளை அடையணும், அநேக இன்பங்களை அடையணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டானாம். He desired greatly that I must grow in my life, I must grow up to receive, to enjoy many things in my life. நான் இப்போ என்ஜாய் பண்ணுறதோட பல மடங்கு நான் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி for whatever I'm enjoying now, I need to enjoy even more, he said. கடைசியில் அவன் பிசாசு அவன்கிட்ட பேசினானாம். At the end, the Satan came and spoke to him. உனக்கு நீ கேட்குறதெல்லாம் நான் தர்றேன். He said to him, I'll give you all that you want. ஆனால் என்னோட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். You have to, but for that you have to make an agreement with me. ஒரு இரத்த உடன்படிக்கை போடணும். You must make an agreement with blood. அப்படின்னு சொன்ன உடனே அவன் அனுபவிப்பதற்கு அந்த அக்ரிமெண்ட்டை போட்டானா. For him to experience all the joys that he wanted, he told okay to that agreement. அவன் அந்த நாள்ல இருந்து எதை கேட்டாலும் பிசாசு அவனுக்கு கொடுத்துருவான். From that day, the Satan always gives him whatever he asks. எனக்கு இப்போ கை நிறைய கோல்டு வேணும்னா கோல்டு வந்துடும். When he says I want a handful of gold, he will get the gold. இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டான். He got everything and he enjoyed everything. அநேக நாள் என்ஜாய் பண்ணான். He enjoyed it for a long time. கடைசி நேரத்தில் பிசாசு முன்னால் நின்னானா. In the last days, Satan came and stood before him. உன்னுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. All your enjoyment is over. As per the agreement, as per the agreement, உடன்படிக்கையின்படி என் கூட நீ வந்துடணும். You have to come with me. அப்பதான் அலறானா அந்த ஃபெஸ்டஸ். ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனே அப்படின்னு. That is when Festus understood, oh, I have done a great mistake. அந்த ஸ்கிட் அந்த ரூம் முழுவதும் அவன் அலறி சுவரெல்லாம் ரத்தமாக இருக்கிற மாதிரி முடிந்ததான். That skit ended in such a way that Festus died, or Festus was crying aloud and all the walls were filled with blood.
இப்படியாக அந்த நாடகம் முடிந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. This is how that skit has ended. அருமையாக இந்த இது ஒரு கற்பனை நாடகமாக இருந்தால் கூட Even if it is a fictitious skit, நமக்கு இது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. it is teaching us a lesson. அதாவது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அனுபவிப்பதற்காக அநேகரங்கள் நம்மை அறியாமையே நம்மை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறோம். Many of us, even realizing we are giving ourselves to the pleasures of the world and of sin. அதனால் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பாங்க. When we look at them, they will look good. ஆனால் வந்து கடைசியில் அவர்கள் பிசாசினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. But they would be held as slaves to the devil. அருமையானவர்களை, இந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் காயப்படுத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. There are many people who have been hurt by them. இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். We need to be very careful in this. ஆண்டவர் நமக்கு முன்னால ரெண்டு வழிகளை வைத்திருக்கிறார். God has kept two ways before you. எந்த வழியை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்? Which way are we going to choose? சிம்சோன் கண்களின் இச்சையினாலும் மாம்சத்தின் இச்சையினாலும் அவன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். Samson ended his life by falling to the lust of the eyes and the lust of the flesh. அவனுடைய சாவு பரிதாபமாக இருந்தது. His death was such a great pity. அதே போல ஆனால் அதே நேரத்தில் யோவான் ஆண்டவர் எதை குறித்தாரோ அதை அவன் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். But at the same time we see about John that he preached what God had asked him to. நம்முடைய வாழ்க்கையில வந்து எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? What are we choosing in our life? நாம் ஆதியாகமம் 39:9 வசனம் யோசேப்பு தன்னை குறித்து சொல்கிறான். அந்த அவன் பாவத்துக்காக அழைக்கப்பட்ட பொழுது என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவ்வளவு தைரியமாக இருக்கிறான். அவனுக்கு அதனால வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வரும் என்று அவனுக்கு தெரியும். How Joseph in Genesis 39:9, when he faced that temptation, when he was called to sin, he says, how can I do this great wickedness and sin against God? He knew that it was sin. ஆனால் அவன் வந்து அந்த நேரத்தில் அவனுடைய தகப்பன் கிடையாது, உடன் பிறந்தவர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அவன் அந்த பாவம் செய்திருந்தால் யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தைரியமாக கேட்குறான். அதன் நிமித்தம் அவன் பட்ட வேதனைகள் அடுத்தடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவன் ஜெயிலுக்குள்ளே போனான், கஷ்டப்பட்டான், எல்லா காரியங்கள் இருந்தது. இந்த பரிசுத்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Joseph stood against sin, and because of which we know his history very well, that he went through a lot of trials and tribulations. He went to jail, but this should be a lesson to us. அதே போல ஆண்டவருடைய கட்டளையை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்ற அந்த வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டும். What God has commanded me, I will go and take it to others, and that zealousness should come inside us. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே அநேக நேரத்தில் இந்த காம்ப்ரமைஸ் லைஃப் செட்டப் வந்துருது. There is a compromising life setup that comes into the young men and women. இந்த காரியங்களெல்லாம் எங்களால் இதெல்லாம் செய்தால் தப்பு இல்லை. It is not whatever these things are not wrong when we do them. இப்படியாக நமக்குள்ளே நம்மை நியாயம் தீர்த்துக் கொள்கிறோம். We judge ourselves based on these things. நம்ம வந்து தானியேல் புத்தகத்தில் 4 வாலிபர்களை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம பார்க்கிறோம். In the book of Daniel we see about a few young men, Shadrach, Meshach and Abednego. அவர்களை வந்து தீயில போட்டுருவோம் அந்த சிலையை வணங்காவிட்டால் அப்படின்னு சொல்லி when they said that we will put you in the fire if you don't fall down before the statue. அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. I don't have time to read that verse. அதனால அவங்க வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். They said the Lord will deliver us. அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க. He told them, they declared boldly. ஆனால் நாங்கள் காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம். But he said even if he doesn't deliver us, we will not fall before that statue. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். That zealousness should be there. தேவனுக்கென்ற வைராக்கியத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். They chose the zealousness they need to have for God. அந்த வைராக்கியம் இன்றைக்கு
உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நமக்கு வேணும். That zealousness is needed for each and every one of us. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். Whatever situations might come, I will never deny my Christ. இன்றைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவத்தில் வந்து காம்ப்ரமைஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு வந்து அந்த கான்செப்ட் வந்துருச்சு. The concept of compromised Christianity has come into various parts of the Christian life. இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, If we do all these things, it's okay. இதெல்லாம் வந்து செஞ்சா தான் உலகத்தில் வாழ முடியும். Only if we do these things, we can exist in this world. அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்குள்ள வந்துட்டாங்க. They have come into a compromised life. ஆனால் அந்த எபிரேய வாலிபர்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் எங்களை ஆண்டவர் காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்ற தைரியமா சொன்னாங்க. But the Hebrew lads were not like that. Even if our God will not deliver us, we will not fall down before this statue. தானியேலை பார்த்தோம்னா தானியேல் 1:8 சொல்றாங்க. When we see about Daniel in Daniel 1 and verse 8, நான் எனக்கு வந்து இந்த உணவுல வந்து அவர் எச்சரிக்கையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். we see him that he was very careful in his food. அந்த உணவு இதில் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். We saw him that he also had a dedication in the food habits. அதனால நம்ம பரிசுத்தத்துக்கு, ஏனென்றால் ஆண்டவர் அந்த நாட்களில் வந்து அந்த உணவு வந்து அந்த விக்கிரகத்துக்கு படைத்து விட்டு தான் ராஜாவுக்கு கொடுக்குற உணவை மற்றவர்கள் கொடுப்பாங்களாம். Because in those days they used to give the food after being offered to idols. அதனால வந்து அந்த அசுத்தமான அந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை நான் சாப்பிட மாட்டேன்ற ஒரு மனசில் வச்சுட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறத பார்க்கிறோம். Yeah, we see that understanding that he told, I do not want this food that is not clean. இந்த வாலிபர்கள் எல்லாம் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க. All these young men chose holiness. இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு தெரிந்தெடுப்பை எடுத்தாங்க. All these young women chose so that thinking that they want to live for God. பில்லி கிரகாமை போன்றவர்கள் ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள். Many men like Billy Graham chose to declare the gospel according to God. இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும். We also need to take a decision like that. நம்ம இந்த சாம்சனை போலையோ, like Samson, அதே போல அந்த நான் சொன்ன கதையில் இருந்த அந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் போலையோ, like the Dr. Faustus in that skit, நம்ம பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. We should not give ourselves to the devil. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. We should not give ourselves to the flesh. கண்களின் இச்சைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. We should not give ourselves to the lust of the eyes. நான் ஆண்டவருக்கு என்று வாழ்வேன். I will live for the Lord. இந்த புதிய வருடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். We have come into a new year. புதிய வருடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். We have come into another new year. குறிப்பா 1ஆம் தேதி ஆனவன ஒரு தீர்மானம் எடுப்போம். Usually we take a decision on the first. நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்வேன் அப்படி. I will do all these things. இந்த முதல் மாதத்திலே உங்களுக்கு ஒரு அருமையான இந்த சான்ஸ் கிடைத்திருக்கிற 4 நாள் கேம்ப். For you a wonderful opportunity you have got in this camp. இதில் நீங்க உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன? Here what is your choice? உங்களுடைய தெரிந்தெடுப்பு பரிசுத்தத்துக்கு நேரான தெரிந்தெடுப்பா இருக்குதா? Is your choice unto holiness? நாங்க இல்ல உலக பிரகாரம்னா ஆசீர்வாதத்துக்குரிய தெரிந்தெடுப்பா இருக்கிறதா? Or is your choice towards the worldly blessings? நான் ஜீவனை தெரிந்தெடுத்துக் கொள்கிறீர்களா? Are you choosing life? தேவனுக்கென்று வைராக்கியமாக நான் வாழ வேண்டும் என்று தெரிந்தெடுக்கிறீங்களா? Are you choosing a life that will live zealously for the Lord? நான் வந்து மற்றபடி எதுலேயுமே எந்த காரியத்திலும் நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பரிசுத்தத்தோடு அவரையே நேசிக்கிற வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தெரிந்தெடுத்திருக்கீங்களா? Have you chosen a life that says I will not compromise, I will only follow the Lord? அடிக்கடி வேதத்தில் நம்ம படிப்போம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவர் மீது அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவர் மேலேயே அன்பு கூறுகிற உங்களுடைய அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். Many a times in the word of God we read, with your full heart, with your whole heart, mind and soul I will love the Lord. Let us have such a mind that will wholeheartedly love the Lord. ஆக இந்த நாளிலே கூட நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves unto the Lord even this day. தெரிந்தெடுப்பு what is that which I should choose?
தெரிந்தெடுப்பு ஆண்டவருக்கென்று நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். Let us choose, I need to live holy for the Lord. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். I need to share the gospel. ஆண்டவருக்கென்று எல்லா சூழ்நிலைகளும் நான் வைராக்கியமாக வாழ வேண்டும். I need to live zealously for the Lord in all situations. இந்த காரியத்தை நம்ம மனதில் வைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். Let us keep these things in our heart and dedicate ourselves for the Lord. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Shall we all rise to our feet? ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். 1 minute, let us all rise to our feet. அருமையானவர்களே, Dear brother, sister, இந்த நேரம் ஒரு அர்ப்பணிப்பின் நேரம். this time is a time of dedication. என்னுடைய தெரிந்தெடுப்பு இந்த ஆண்டில் என்ன இருக்கிறது என்று What is my choice in this year? பரிசுத்தமாக வாழணும். To live holy. ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போடு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் கடந்து போகணும். I want to go through a life without any compromise of the Lord. அதே போல் ஆண்டவருடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் பணியில் நான் கடந்து செல்லணும். I need to go and do the great commission which the Lord has commanded me to do. ஒப்பு கொடுப்போமா? Shall we all dedicate ourselves? அர்ப்பணிப்போமா? Shall we all dedicate ourselves? இந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடி ஒப்பு கொடுப்போம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாளினுடைய ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கென்று தெரிந்து கொண்ட காரியத்தை கர்த்தாவே ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆட்கொண்டு கர்த்தாவே ஒரு அபிஷேகத்தோடு இந்த வருஷத்தில் நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. தயவு செய்து